கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா a ஈக்குவல் டு 26 அண்ட் சன் ஈக்குவல் டு 27 தென் கேட் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏலேருந்து ஜெட் வரைக்குமான ஆல்ஃபபெட்ஸோடைய பொசிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். போத் ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ a ஈக்குவல் டு 26ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கோட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஏவுடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தா ஃபார்வேர்டில் 1, ஆனால் பட் ரிவர்ஸில் பார்த்தோம்னா 26. ஸோ அப்போ அதை அப்படியே டைரெக்டாக எடுத்து எழுதிட்டாங்க. ஸோ சன் ஈக்குவல் டு 27 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ SUN சன்னுக்கு 27 போட்டிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் கொஸ்டின் நம்ம போட்டு பார்க்கலாம். எஸ்ஸோடைய ரிவர்ஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா 8. ஸோ யூடைய ரிவர்ஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா 6. என்னுடைய ரிவர்ஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா 13 வருது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்ப்போம். 13 + 6 19, 19 + 8 வந்து பார்த்தோம்னா 27. ஸோ 27 வருது. ஸோ அப்போ ரிவர்ஸ் கொஸ்டின் எழுதி அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். அப்போ ஸோ கேட்டுக்கும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். CATக்கு ரிவர்ஸ் கொஸ்டின் நம்ம வந்து எழுதி அதை வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஸோ C உடைய ரிவர்ஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா 24, A உடைய ரிவர்ஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தா 26, T உடைய ரிவர்ஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 24 + 26 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 50. 50 + 7 வந்து 57. ஸோ 57 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் C தான் இதுக்கான ஆன்சர்.